ஏய் எல்லாம் போ. முருகப்பா இங்க வாடா. இல்லறத்துல உனக்கு ஓட்டையை போட்டிருந்தாலும் தொழில்ல நீ கோட்டை கட்டி வாழ்ற அளவுக்கு கொட்டி கொடுக்குறான்டா முருகன். இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போறியா? ஆமா சாமி. துணி கடையா? ஆரம்பி ஆரம்பி, நல்லா இருக்கும். சந்தோஷம். ஆனா தெய்வானைய மட்டும் விட்டுறாதரா. குத்து விளக்கு ஏத்துற உரிமையை மட்டும் அவட்ட கொடுத்துரு. உத்தரவு சாமி. உலகத்துல எத்தனையோ தொழில் இருக்கும்போது புதுசா ஒரு தொழில் துணி கடை ஆரம்பிக்க போறாரா உங்க ஒப்பிச்சு. 300 பொண்ணுங்க தேவையா? அதுல ஒரு 30 தேராதா? 3 முழுங்கிற மாட்டாரா? ஒன்று புரிஞ்சு போச்சுமா. சிரமப்படுறவங்க ஒய்ஃப் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் உன்ன மாதிரி செட்டில் ஆனவங்க ஒய்ஃப் தான் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்கீங்க. நான் விளையாடணும், நீ போமா. விளையாடுங்கப்பா விளையாடுங்க. உங்க விளையாட்டெல்லாம் எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சுப முகூர்த்தம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு தொட்டா தொலைங்கிடும். பச்சி சின்னவர் தம்பி, அம்மா இங்க. நீங்கள் ஏற்றுங்கப்பா. அம்மா இங்க. நீங்கள் ஏற்றுங்கப்பா. ஓம் நிகழ்ச்சி சமாதி என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும். கல்யாணம் புதுசுல 500 ரூபா மாச சம்பளத்தை வாங்கிட்டு எப்படி என்னையே சுத்தி சுத்தி வருவாரோ அதே மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு அவர் செய்யற தொழில், செய்ய போற தொழில் எல்லாம் க்ளோஸ் ஆகி அவர் பழைய நிலைமைக்கே வரணும். என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும். புதிதாக ஆரம்பித்த துணிக்கடையிலும் வெற்றி பெற்ற நான் இறுதி வரை போராடி என் மனைவியின் அன்பை பெறுவதில் மட்டும் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் தான் வள்ளிமலர். பாக்குறீங்களா மேடம்? இல்ல பாவாடை பாக்குறீங்களா மேடம்? இல்ல மேட்சிங் ப்ளவுஸ் ஏதாவது பாக்குறீங்களா மேடம்? இல்ல நீச்சல் ஓட இருக்கா? இவளுக்கு எடுத்து கொடு. என் புருஷன் முன்னால அப்படியே போட்டுட்டு மயக்கட்டும். என்னடி 15,000 ரூபாய் சம்பளத்துக்கே கண்ணாடியில் அப்படி கழுத்தை நீட்டிட்டு பாக்குற? அப்ப 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 50 வயசுல ஒருத்தர் தொண்ணாந்து கிடப்பான். அப்படியே மூட கிளப்பி முந்தானில முடிச்சுக்கலாம் பத்தியா? கண்ணை நோண்டி எடுத்துருவேன். இருக்காப்பா வெள்ளை எலிக்குட்டி மாதிரி. சரி சரி கண்ணத்தோட அதான் வள்ளிய உடம்புக்கு ஆகாது. ஏ வள்ளி, அப்பச்சி வந்துட்டாங்க. அழுகாதம்மா, அழுகாத. கண்ணத்தோட எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். தெய்வானை அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குமா? அவளுக்கு 18 வயசு ஆகிற பொழுது விநாயகமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு நிச்சயமாயிருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். காரணம் தெய்வானியோட அப்பா கூத்தியா வச்சிருந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு. கூத்தியா வச்சிருக்கிற குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டானா. அன்னைக்கு அவ மனசுல ஏத்திருக்கா, வசதி வந்தா வாய்ப்பு வந்தா 50 வயசு ஆனா இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைகளும் கூத்தியா வச்சுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு வசதி வந்ததுனால வாய்ப்பு வந்ததுனால அவளான்னு நினைச்சுக்கிட்டான். ஒரு உண்மை உங்கள்ட்ட சொல்லட்டுமா? 10 வருஷம் ஆச்சு அவகிட்ட நான் பேசி, அவளை நான் தொட்டு, அவ என் கழுத்தறுத்து கீழே போட்டாலும் அவன் மேலே எனக்கு கோவம் வராது, வரக்கூடாது. அந்த தேவதை என்கிட்ட வந்த பிறகுதான் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே எனக்கு ஏன் நிம்மதியை கெடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு என் தெய்வான ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. அப்பேற்பட்ட உன் கண்ணீருக்கு காரணமாயிட்டான். என் பொண்டாட்டி சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எடுக்க நீங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்? மாசம் 15,000 ரூபா பச்சி. நாளில இருந்து உன் மனைவி வேலைக்கு வர வேண்டாப்பா. சம்பளத்தை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நீங்க புறப்படுங்க. வேலை செஞ்சாலே சம்பளம் தர மாட்டாங்க. நீ வேலைக்கே வர வேணாம், உன் சம்பளம் வீடு தேடி வரும்னு சொல்றாரு. என்ன மனுஷன் மாமா. அட எங்கன்னு சொல்லுமா?
இப்பயே வண்டியை போட்டு கிளம்புற? வெங்காயத்து போடியா. இவ்வளோ பெரிய மனுஷன் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. 10 வருஷம் ஆச்சாம் அவர் பொண்டாட்டி அவரை தொட விட்டு. பாவம்ல அவரு. ஏன் மாமா, அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 45க்கு மேல இருக்கும். என்ன மாமா, அவர் இன்னும் கொஞ்சம் உயரமா வளர்ந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. இன்னும் கொஞ்சம் குள்ளமா போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கார்ல? எம்ஜிஆரா? வள்ளி ஏன் முருகன் வர வேணான்னு சொன்னாரு? முருகன் இருக்க இடத்துல தானே வள்ளி இருக்கணும். வள்ளி இருக்க இடத்துல தானே முருகன் இருக்கணும். நாளைக்கு காலையில போய் முருகனை பார்க்க போறேன். முருகனுக்கு தான் வள்ளி, வள்ளிக்கு தான் முருகன், முருகனுக்கு தான் வள்ளி. சரி சரி. வள்ளிக்கு தான் முருகன். இன்னைக்கு ஈவினிங் ஆடிட்டர் வந்து பார்க்க சொல்லுங்க. சரியா? சரிங்க சார். முதலாளி, வாயா, என்ன உன் பொண்டாட்டி அழுக நிறுத்திருச்சா? அதெல்லாம் அப்பவே நிறுத்திடுச்சுங்க. என்ன விஷயம்? நேற்று என் பொண்டாட்டி பார்த்தீங்களே, எப்படி இருந்துச்சு? என்னடா அப்படி பேசுற? இந்த மூச்சுக்கெல்லாம் அவள் பொண்டாட்டியாங்க. அவெல்லாம் கோடீஸ்வரன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறவோ என்கிட்ட வந்து மாட்டிக்கு. ஹேய், கட்டின பொண்டாட்டியை பற்றி பேசிட்டு இருக்க, புரியுதா? என்னங்க பெருசாக கட்டின பொண்டாட்டி? தூங்கும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது எல்லாம் உங்களை பற்றியே தான் எனக்கு பேசிக்கிட்டு. ஏய், நீங்கள் என்ன மிரட்டினாலும் பரவாயில்லைங்க முதலாளி. என் பொண்டாட்டிக்கு நான் முன்னாள் புருஷன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. முன்னாள் புருஷனா இருப்பியா? அப்ப இன்னாள் புருஷன்? 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு பரிசா எடுத்துக்குங்க. அட பாவி, ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பேசுறியே. அந்த பொண்ணு இதை காதுல கேட்டுச்சுன்னா என்னடா ஆகுறது? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானுங்க இருக்கு. அதனால விநாயகமூர்த்தி விட்டு விலகி போயிட்டான். வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறதும் விதி. அதனால கணபதி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். உலகத்துல எல்லாமே 2, இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, மனிதன் மிருகம் 2, மழை வெயில் 2, சிரிப்பு அழுக 2, பிறப்பு இறப்பு 2. என் முருகனுக்கு 2. முருகப்பா, உனக்கு 2டா. குற்ற உணர்ச்சி இல்லாம குடும்பம் நடத்து. என்ஜாய். ஏய், ஏன் அழுகுற? இவ்வளோ பெரிய பங்கடாவில் நான் வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கட்டா. ஏய், பக்கடா தூக்கி பள்ளத்தில் போடு. சந்தோஷமா இருக்கு. சரிங்க சார். சார், நான் உங்களை என்னன்னு சொல்லி சார் கூப்பிட்டோம்? ஏய், நான் உனக்கு புருஷன் ஆயிட்டல, உன் மனசுக்கு எப்படி சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அப்படி கூப்பிடு. மாமா, ம், மச்சான், அத்தான்னு கூப்பிடு. ஐட்டோ, ஐட்டமா? ஐத்தான். ஐட்டான். பரவாயில்ல, அப்படியே சொல்லி சொல்லி பழகிக்க. உனக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? ஏஆர் எஜமான். ஏஆர் எஜமானா? நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். உங்களுக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? எனக்கு எம் சுப்பையா நாயுடு. என்ன, சுப்பையா நாயுடு எங்க ஊர்ல பலகார கடையில போட்டிருக்காரு. அவர் பாட்டு கூடவா போட்டிருக்காரு? எம் சுப்பையா நாயுடு உங்க ஊர்ல பலகார கடை போட்டிருக்காரா? என்ன அப்படி பாக்குற? உங்களை நான் ஒரு தடவை தொட்டுக்கிட்டா? ஏய், புருஷன்ட்டு எதுக்கு பர்மிஷன் கேக்குற? தொட்டுக்க. என்ன? உங்க உதட்ட கடிச்சுக்கிட்டா? உங்க உதட்ட ஒரு தடவை கடிச்சுக்கிட்டா? என்னாச்சு? வெக்கங்கள். ஐ. என்னடா? திருப்தியாம்மா? இப்போ திருப்தியா? கூத்தியா வச்சிருக்கான் இப்படி பண்ணிட்டியே. மா நில்லம்மா. 50 வயசுல உங்க அப்புச்சி கூத்தியா வச்சிருக்காருனோ உங்க அப்புச்சியோட திமிரு. ஆனா எங்க அப்புச்சி இந்த வயசுல கூத்தியா வச்சிருக்காருல, அது உன்னோட திமிரு. இதோ பார், 10 பேர் 20 பேர் வீட்டு வரங்கிட்ட உறவாடி ஒழுக்கமா இருக்கு பெரிய விஷயம் இல்ல. எங்க அப்புச்சி உலகம் முழுக்க சுத்தி உழைச்சிட்டு ஒழுக்கமா இருந்தார்ல, அவரை வீட்டுக்கு வராம பண்ணிட்டியாமா? என்னடா உங்க அப்புச்சி பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? எதுக்கு? அவரு காசு சம்பாதிக்கிறாரு, புகழோட இருக்கிறாரு. இந்த வீட்டுல உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன் அதானே? இன்னும் 2 நாள் உங்க அப்பன் சம்பாதிச்ச பேரையும் புகழையும் அப்படியே நிறுத்துறேன்டா.
அப்ப நீ ஷாக்காவ. மா நில்லுமா மா. ஐயோ தெய்வானே, என்ன பெத்தங்க அக்கா மவளே. பொண்டாட்டி மூஞ்சிய பாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல அந்த முகரையில என்ன இருக்கு? பணக்காரங்க வீட்டுல 5 ரூமுக்கு மேல கட்டுறதே புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா படுத்துக்கிறதுக்கு தாண்டி. நல்ல பில்லர்ல தார் விட்டு மொழுகி விட்ட மாதிரி